ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரமேஸ்வரன் ஆகமத்தின் வாயிலாக தனக்கு 2 விதமான பூஜை முறைகளை கூறுகிறார். ஒன்று ஆத்மார்த்த பூஜை, மற்றொன்று பரார்த்த பூஜை. இதில் ஆத்மார்த்த பூஜை என்றால் என்ன? ஆத்மார்த்த பூஜை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவர் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் உரிய குருவை அணுகி அவரிடமிருந்து லிங்கத்தை பெற்று தன்னுடைய இடத்திலோ அல்லது சுத்தமான இடத்திலோ தினமும் பூஜை செய்வது ஆத்மார்த்த பூஜையாகும். இந்த ஆத்மார்த்த பூஜையின் பலனானது எவர் ஒருவர் குருவிடமிருந்து லிங்கத்தை பெற்றுக்கொண்டாரோ அவரையே சாரும். இது ஆத்மார்த்த பூஜை. குருவிடமிருந்து பெறப்படாத லிங்கம், ஆகமத்தில் கூறிய வேறு லிங்கத்தை வைத்து பூஜை செய்வது அல்லது வழிபாடு செய்வது பரார்த்த பூஜையாகும். வேறு லிங்கம் என்றால் என்ன என்றால், தானாக தோன்றிய லிங்கம், அதாவது ஸ்வயம்பு லிங்கம், தேவர்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கம், ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் அல்லது வேறு மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு பூஜை செய்வது பரார்த்த பூஜையாகும். இந்த பரார்த்த பூஜை இருக்கே, இதனுடைய பலனானது எல்லாருக்கும் சென்று சேருகின்றது என்ற வாக்கியம் இருக்கின்றது. அப்போ இங்க ஒரு சந்தேகம் வருது. எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னாக்கா, நாம் பண்ணக்கூடிய பூஜை, அதாவது பரார்த்த ஆலயத்துக்கு நான் செய்யும் போது அந்த பலனானது எல்லாருக்கும் போச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது மிகவும் சொல்பமாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமானது வரும். இதை ஒரு உதாரணத்து மூலியமா நம்ம பார்ப்போம். எப்படி அப்படின்னா, கிணறு, வீட்டில் கிணறு இருக்கு, அதே மாதிரி பொதுவான கிணறு இருக்கு. வீட்டு கிணறு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு எப்போ தேவையோ, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிறோம். இது எதோட நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆத்மார்த்த பூஜையோட. இது தன்னுடைய வீட்டிலே இருக்குது. ஆனால் பொதுவாக இருக்கு இல்லையா கிணறு, அந்த கிணறு பொதுதான். அதனால பொதுன்ற காரணத்தினாலே அந்த நீரானது, கிணத்து நீரானது எல்லா வீட்டுக்கும் போனோன்னு இருக்கான்னா அப்படி கிடையாது. பொதுவான கிணறு என்றால் யார் வேணாலும் அங்க அந்த நீரை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அர்த்தம். அதே போன்று பரார்த்த ஆலயம் என்றால் அங்க செய்யக்கூடிய பூஜை எல்லாருக்கும் சென்று சேர்ந்து விடும் என்பது இல்லை. ஆனா அங்க யாரு பூஜை செய்கிறார்களோ, யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஆனாலும் கும்பாபிஷேக காலத்துல, அதாவது பிரதிஷ்ட காலத்துல ஒருவேளை சங்கல்பம் செய்யும் பொழுது, சங்கல்பம்னா இந்த கோவில் நான் எப்படி பூஜை பண்ண போறேன் அப்படின்ற வழிமுறையை பத்தி முதலே அதுக்கான ஒரு முடிவானது எடுப்பாங்க. அந்த சங்கல்பத்துல லோகக்ஷேமார்த்தம், சர்வேஷாம் ரக்ஷணார்த்தம், எல்லாரையும் காப்பாற்றும் பொருட்டு, அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் பொருட்டு அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி எந்த திரவியங்கள்லாம் தினமும் பூஜை செய்ய போறோம், உதாரணத்துக்கு பால், தயிர், இது போன்ற விஷயங்களை, இது போன்ற பொருட்களை தினமும் நாம் பூஜை செய்ய போகின்றோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது அந்த பலனானது சங்கல்பத்தின்படி அனைவருக்கும் சென்று அடையும். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பரார்த்த பூஜை என்பது பொதுவானது. யாரு வேண்டுமானாலும் அந்த இடத்தில் பூஜை செய்து அதனுடைய பலனை பெறலாம். ஆனால் ஆத்மார்த்த பூஜையில் தனக்கு மட்டும்தான் பலனானது கிடைக்கும். இந்த பரார்த்த பூஜையினுடைய பலனை பற்றி வேறு ஒரு உதாரணத்தின் மூலமும் பார்க்கலாம். இந்த உதாரணம் கூட தண்ணீரை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. மழை பெய்கின்றது, மழை ரொம்ப ஜோரா கொட்டுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த மழையானது எல்லாருக்கும் சென்று அடைகின்றது. அந்த மழை
தண்ணீரானது எல்லாருக்கும் போகிறது. இது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மற்றும் செல்வது என்பது இல்லை, இல்லையா? அது எல்லாருக்கும் போய் சேருது. அதே மாதிரி தான் சிவபெருமான் அனைவருக்கும் அருள் செய்யும் பொருட்டு தானே ஆலயத்திலிருந்து வெளிவந்து வீதி உலா வந்து அனைவருக்கும் அருள் செய்கிறார். அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவரே சென்று தன்னுடைய அனுகிரகத்தை செய்கின்றார். அவர் எதுவரை செல்கின்றாரோ அது அந்த ஆலயத்தினுடைய எல்லையாக கருதப்படுகிறது. இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இப்ப எல்லைன்றது ஒரு கிராமத்துக்கு எதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த எல்லை கோட்டுக்குள் இருப்பவர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய பலனானது சென்றடையும். எப்படின்னா, மழை பெய்யுதுன்னு போது நம்ம ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் மழை பெய்யுதுன்னு சொல்றோம். மழை பெய்யுதுன்றதுனால உலகம் ஃபுல்லா அப்படியே பெய்யலையே ஒரே நாள்ல. அதே மாதிரி இவருடைய அனுகிரகம் கூட எந்த எல்லை வரை இருக்கோ அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பலனானது போய் சேரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், கோவில்ல இதை மாதிரி சுவாமி வெளியில வரார், வீதி உலா வரார். அந்த காலத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உற்சவ காலம்னு சொல்லுவோம். அதாவது எல்லா ஜீவராசிகளும் உய்யும் பொருட்டு, அதாவது நல்ல நிலையை அடையும் பொருட்டு சிவபெருமானே அனைவருக்கும் அனுகிரகம் செய்கிறார். இந்த காலத்துல இந்த உற்சவத்திற்கு முன்னாடி துவஜாரோகணம் என்று செய்வார்கள். துவஜாரோகணம் என்றால் கொடி ஏற்றுதல். துவஜ என்றால் கொடி, ஆரோகணம் என்றால் ஏற்றுவது. இந்த கொடியை எங்க ஏற்றுவாங்க அப்படின்னாக்கா கோவில்ல துவஜஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும். இந்த துவஜஸ்தம்பத்துல இந்த கொடியை ஏற்றுவாங்க. அந்த கொடியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நந்தி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. இதை மாதிரி வேற தேவதைகள் எல்லாமும் இருப்பாங்க, ஆனா நந்தியானது இருக்கும். அந்த நந்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிராமத்தினுடைய எல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எல்லையில இருக்கக்கூடிய அனைவருடைய பிரதிநிதி, அவர்களுக்காக இருக்கக்கூடியது தான் அந்த நந்தி. அந்த நந்தியில் பூஜை செய்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடியை ஏற்றுவாங்க. கொடியை ஏற்றின உடனே இந்த துவஜமானது மேலே சென்றவுடன் அது எதுக்கு நேரம் இருக்கும்னாக்கா விமானம் சொல்லக்கூடிய, அதாவது கர்ப்பகிரகம் இருக்கும், கர்ப்பகிரகத்துக்கு மேல விமானம்னு ஒன்று இருக்கும். அந்த விமானத்துக்கு நேரம் இந்த நந்தி இருக்கும். இது எதை மாதிரி அப்படின்னாக்கா, நம்ம கீழே சிவனை பார்க்குறோம் கர்ப்பகிரகத்துல, அவரு சூக்ஷ்மலிங்கம். அதுக்கு மேல அந்த விமானம் இருக்கு இல்லையா, அது ஸ்தூலலிங்கம். இப்போ சிவனானவர் பதி, கீழே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசு அப்படின்னு சொல்லுவோம். பசுன்னா ஜீவாத்மா. அதே மாதிரி தான் இந்த கொடியில பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கு. இந்த நந்தி ஆனது பசு, அதாவது நம்ம சொன்னமே அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பசு. இந்த பசுவானது தான் அந்த விமானத்துக்கு நேரம் இருக்கு. இப்போ மேலே சென்ற இந்த நந்தியானது சிவத்துவத்தை அனுபவித்து கொண்டு ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு அந்த இடத்துல இருக்கு. இதுக்கு நடுவில் சிவபெருமான் வீதி உலாவாக தினமும் சென்று அனைவருக்கும் அருள் பாலிப்பார். அதுக்கப்புறம் உற்சவம் முடிகிற அன்னைக்கு கொடியை இறக்கும். கொடியை இறக்கின உடனே இந்த நந்தியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய பிரதிநிதியாக அந்த நந்தி இருக்கு. இந்த நந்தியில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சென்று அடையும். அப்படி சென்று அடையும் பொழுது யார் யாரெல்லாம் கொடியேற்றும் பொழுது இருந்தாங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த ஆனந்தம், ஏன்னா மேலே அது சென்று சிவனுடன் ஐக்கியமாகி சந்தோஷத்தில் இருந்தது இல்லையா, அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நந்தியானது எல்லா வீட்டுக்கும் செல்கின்றது. அப்போ அந்த இடத்தில் அதை பெறுவதற்கான மனிதர் இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பலனானது அதே இடத்திலேயே இருக்கும். அதை தான் நம்ம கிராமத்தில் சொல்லும் பொழுது காப்பு கட்டிட்டா ஊரை விட்டு எல்லை தாண்டக்கூடாது அப்படின்வாங்க. காப்பு கட்டிட்டா எல்லை தாண்டக்கூடாது, இல்லை இதுக்கு நடுவில் போயிட்டு வரலாம் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் எதுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எடுத்துப்பானே, வேண்டாம். அதனால
இந்த கிராமத்திலே ஒரு வாரம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காப்பு கட்டியவுடன் இருக்கிற மாதிரி காப்பு கழட்டும் போதும் அந்த இடத்துல எல்லாரும் இருக்கணும். ஏன்னா அந்த பலன் எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும் அப்படின்றது தான். அதனால பரார்த்த ஆலயத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க பண்ணக்கூடிய பூஜையானது அனைவருக்கும் சென்று அடையக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. நாம் அங்கு சென்று பூஜை செய்து அதனால் பலனை அடைவது என்பதும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பரார்த்த ஆலயத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை அடுத்த ஆலய ரகசியத்தில் பார்ப்போமா?